இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியே கடவுளை போற்றுவோம். சேனையில் கடவுளாகிய கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் இருந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை ஆராதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையில் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக, ஒருத்தியாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனந்துரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரை நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை இரண்டாவது பாவ அறிக்கை ஜபத்தோடு கூட சேர்ந்து ஏறெடு. எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆண்டவரை துதியுங்கள். அமருவோம். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். என்னை எனக்கு காட்டி என்னை எனக்கு காட்டி மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போதும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே செல்வம் நீயே. வேத புத்தகமே செல்வம் நீயே. இந்நாளுக்கென்று வாசிக்க தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் சகரியா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 வரை.
சகரியா 8 வசனங்கள் 12 முதல் 19 வரை. விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும். திராட்சைச்செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டின போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல, இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதேயுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடு உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகையாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்க தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாச்சு. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் ரோமர் 5 வசனங்கள் 1 முதல் 5 வரை. ரோமர் 5 வசனங்கள் 1 முதல். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மைப்பட்டிருக்கிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்பதே. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.
முறையாக சங்கீதம் வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். முறையாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 119 வசனங்கள் 161 முதல் 176 முடிய. 119ஆம் சங்கீதம் வசனங்கள் 161 முதல் 176 முடிய. பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. இந்த கொள்ளையுடைமை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்வது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். அந்த நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. உடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உடைய கற்பனையின்படி செய்கிறேன். என் ஆத்மா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகளெல்லாம் முன்பாக. கர்த்தாவே, என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். உமது கற்பனைகளை அதனால் என்னாகும் உமது வசனத்தை விரைத்துச் செல்லும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. கர்த்தாவே, உடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. என் ஆத்மா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக. காணாமற் போன ஆட்களை வழி தப்பி போனேன். என்னை தேடுவீராக. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமையுண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அத்தியாயம் வசனங்கள் 16 முதல் 33 முடிய. யோவான் 16 வசனங்கள் 16 முதல். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷர்களில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதும் அன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து,
அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உவமைகளாக உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளால் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் வேண்டிக் கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்தில் புறப்பட்டு வந்ததென்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஊமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் அமரவும். ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் இப்பொழுது சிறப்பு பாடலை பாடுவார்.
இந்த வருட சண்டே ஸ்கூல் தீம் இயேசுவை எதிரொலி ரிஃப்ளெக்டிங் ஜீசஸ். இதோடைய தீம் சாங் நாங்கள் பாட போகிறோம்.
நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 363வது பாடலை சேர்ந்து பாடும். கீர்த்தனை எண் 363. கலங்கினேனே என்னை கண்டே, பலரிலே நீர் என்னை பார்த்தே. கலங்கினேனே என்னை கண்டே, பலரிலே நீர் என்னை பார்த்தே. கல்வாரியின் அன்னை வந்தே, பாவம் தீர நான் அழுதே. கல்வாரியின் அன்னை வந்தே, பாவம் தீர நான் அழுதே. பாதை தெரியாத வாழ்க்கை போல அலைந்தேன் உதவியே. என் மாத்திடு மகிழ்ந்திட வேண்டும். பாதை தெரியாத வாழ்க்கை போல அலைந்தேன் உதவியே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக என்னை மீட்டீரே. சபையார் அமரவும். கிறிஸ்துக்கள் பாந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற நம்முடைய பேராயத்தினுடைய PROவாக இருக்கின்ற திரு ஜெய்சன் தர்மராஜ் ஐயா அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஐயா அவர்கள் பன்முக தன்மை கொண்டவர்கள். எண்ணூர் குருசேகரத்தினுடைய முன்னாள் செயலர், பொருளர், லே பிரீச்சராக, கேட்டகிஸ்டாக,
இப்படி பன்முக தன்மைகளை, நல்ல தாளந்துகளையும் திறமைகளையும் படைத்த அடியாரவர்கள் நமக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் கேட்டுக்கொண்ட பொழுது அவர்கள் வருகிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே நமக்கு முன்னதாக அவர்கள் வந்துவிட்டார்கள். ஆகவே அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள அன்போடு நான் அழைக்கின்றேன். ஆம் ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது பாடினது போலவே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வரும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளத்திலே நீர் வாரும். எங்கள் உள்ளத்தினுடைய காரியங்களை ஆண்டவரே சுவாமி தூய்மைப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளெல்லாம் நாங்கள் நிரப்பப்பட கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே லீதியாள் என்னும் பெண்மணி ஆற்றங்கரை ஓரத்திலே இரத்தாம்பரம் விற்று கொண்டிருக்கும் பொழுது பவுல் சொல்லிய வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தளினார் என்ற வசனத்திற்கேற்ப இப்பொழுதும் இங்கு அமர்ந்திருக்கிற பெண்களுடைய இருதயத்தை நீ திறந்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். எம்மாவூர் போகும் வழியிலே சீஷல் மத்தியிலே நீ கடந்து போகையிலே உம்முடைய வசனத்தை, உம்முடைய வேத வாக்கியங்களை அவளோடு விளங்க சொல்லின பொழுது இவர் நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கேட்ட அந்த ஆண்டவரே நிகழ்வை நான் நினைத்து பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தை என்கிற வசனம் விதைக்கப்படும் பொழுது எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிய அதை பெற்றுக்கொள்ள எங்கள் இருதயத்தை திறந்து வைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தர் கொடுத்த வாய்ப்பாக நான் முழுமையாக எண்ணுகின்றேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதனை அமைத்து கொடுத்த ஆயர் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற செயலர் பொருளர் மற்றும் திருச்சபையினுடைய பெரியவர்கள், ஐக்கிய சங்கத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு வசனம் சொல்றேன், யாராவது fill in the blank சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் டேஷ் டேஷ் டேஷ். கொயர்ல இருந்தா நிறைய சத்தம் வருது, நல்லவிட பாடுறாங்க அவங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். மகிழ்ச்சியா இருக்கவங்களாம் பக்கத்துல பார்த்து ஒரு காட் பிளஸ் யூ தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி கூட சொல்லுங்க, முன்னாடி கூட சொல்லுங்க, தப்பே இல்லை. ஏன்னா நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறது அவங்களுக்கு சந்தோஷம், அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது பக்கத்தில் இருக்க அக்கா சொல்லும் பொழுது, பக்கத்தில் இருக்க அண்ணா சொல்லும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா God accepts me, கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் பக்கத்தில் இருக்கிறோம் ஏற்றுக்கொண்டாரா, மகிழ்ச்சியா இருக்கிறதா என்பதை தான் இந்த நாளிலே ஒரு சின்ன கேள்வி. அதற்காக தான் உங்களிடத்துல பக்கத்தில் இருக்கவங்களோட ஒரு கிரீட் பண்ணுங்க, வாழ்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன். தேங்க்யூ. இன்னொரு வசனத்தை கூட ஞாபகப்படுத்துகின்ற 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எடுத்தவர்கள் சத்தமா வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெரி குட். இன்னும் சத்தமா. தேவனுடைய மனுஷன் தேறினனாகவும்
எந்த நற்கிரியம் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாகவும் இவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவளாய் இருக்கிறது. வெரி குட். ஸோ ஒரு முறையும் நம்ம ஆலயத்திற்கு வரும்பொழுது ஆயர் அவர்களோ அல்லது அருளுரைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற என்னை போன்ற ஒரு லே பிரீச்சரோ மற்றவர்களோ வசனத்தை சொல்லும் பொழுது, வசனத்திலிருந்து காரியங்களை விளங்க சொல்லும் பொழுது, இவைகள் எதற்காக யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, முதல் விஷயம். ரெண்டாவதாக, இவைகள் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் எந்த நற்கிரியம் செய்த நம்மளை தகுதி உள்ளவனாக ஆக்கும்படியாகவும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் உங்கள் உள்ளங்களிலே இந்த வசனங்களை, வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் அந்த வார்த்தைகள் செயல்பட நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இதுவே என்னுடைய அனுபவம், இதுவே என்னுடைய அறிவு, இதுவே என்னுடைய நீண்ட கால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் இதை எல்லோருமே ஏற்றுக்கொள்வீர்கள். பிகாஸ் ஆண்டவருடைய வசனம் பொய் சொல்லாது. அதனால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். வேத வசனங்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது எனக்காக என்பதை உணர்ந்து கொண்டு நான் வார்த்தையை கேட்பதற்காக ஐ எம் சிட்டிங் ஹியர் வித் an ஓப்பன் ஹார்ட், ஓப்பன் மைண்ட் அப்படின்ற உணர்வோடு கூட அமர்ந்திருப்பது மிக மகிழ்ச்சியான காரியம். நான் ஒரு நியூஸில் ஒரு செய்தியை படித்தேன். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த நாளினுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகின்றேன். அலி அபு அஹ்மத் அப்படின்ற ஒரு நபர், அலி அபு ஹவாத் இந்த பெயரை உடைய ஒரு நண்பருக்கு 2023 வருடத்திற்கான இந்திரா காந்தி பீஸ் இன்டர்நேஷ்னல் அவார்டு கொடுக்கப்பட்டது. இந்திரா காந்தி பீஸ் இன்டர்நேஷ்னல் அவார்டு எதற்காக இந்த மனுஷனுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் பாலஸ்தீனில் பிறந்த ஒரு சகோதரர். பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேல் நடுவில் சமாதானம் உண்டாக வேண்டும் என்று கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிற ஒரு நபர். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் தன்னுடைய வயது கொத்த அந்த நபர்கள் எல்லாம் இணைத்து ரூட்ஸ், வேர்கள் என்ற ஒரு சின்ன அமைப்பை உருவாக்கி அதில் 3000 வாலண்டியர்ஸை வைத்து பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேல் நடுவில் சமாதானத்தை உண்டு பண்ணுன்ற ஒரு பெரிய நல்ல நோக்கத்திற்காக அவர் அந்த ஒரு மூமெண்ட்டை ஆரம்பித்து ரொம்ப கடின உழைப்பு மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 2 நாடுகளுக்கு மத்தியில் சமாதானத்தை கொண்டு வருவதற்காக நிறைய முயற்சிகளை செய்து, சமாதான முயற்சிகளை செய்து அவர் ஒரு படியாக முன்னேறி வருகிறார். அவர் கையில் எடுத்திருக்கிற அந்த கொள்கைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வயலண்ட், வன்முறை இல்லாத அகிம்சை கொள்கைகள், சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி மற்றும் ஒரு ஹியூமன் பீயிங்கை அடுத்த ஹியூமன் பீயிங் ஒரு மனிதனாகவே மதிப்பது, இப்படின்ற ஒரு பல்வேறு நல்ல கொள்கையெல்லாம் எடுத்து அந்த மனுஷன் அலி அபு ஆவாத் அப்படின்ற ஒரு நபர் கடந்த 10 வருடங்களாக சமாதானத்திற்கான முயற்சியை எடுத்து வருகிறார் என்பதனாலே அவருக்கு இந்திரா காந்தி பீஸ் இன்டர்நேஷ்னல் அவார்டு 2023 கடந்த வருஷத்துக்கான அவார்டு கொடுத்தாங்கன்ட்டு நான் செய்தியில் பார்க்க நேர்ந்தது. இதை நான் சொல்லும்பொழுது உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கணும். பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேலுக்கு நடுவில் சமாதானம் வந்துடுச்சா, உண்டாயிடுச்சா? எப்படி இன்னைக்கு நியூஸ்லலாம் நம்ம கேட்குறோம் இல்லை? நாம் இன்னைக்கு நியூஸில் கேட்குறதுலாம் பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனத்துக்கு இஸ்ரேல் நடுவில் கடுமையான போர் நடந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் மற்ற யாராவது நாட்டினுடைய பெரிய தலைவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, சமாதானத்துக்கான முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க, பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் சமாதானத்திற்கான முழு அங்கே ஒரு ஆணி வேர் அங்கே ஊன்றப்படவில்லை. ஆனால் கடந்த 10 வருஷமாக இந்த அலி அபு என்றவர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். சமாதானத்தை இந்த 2 நாட்டு மக்களுக்கு நடுவில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, we have to understand that only God can bring in peace. சமாதானத்தை கடவுள் தான் கொடுக்க முடியும். ஏன்னா சமாதானத்தை குறித்து நிறைய நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லை? ஏசாயா 9 அதிகாரம் 6 மற்றும்
நிறைய இடங்களிலே நான் உங்களுக்கு நேரம் இல்லாதனாலே குறிப்பை மாத்திரம் சொல்லி அமர விரும்புகிறேன். சமாதானத்தை கட்டளையிடுகிறவர் கர்த்தர். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம், என்னாகமும் 6:26 வசனம். இயேசு கிறிஸ்துவே சமாதான பிரபு, சமாதான காரணர். மீகா 5:5. இவரே சமாதானம் செய்கிறவர், இவரே சமாதான காரணர். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமந்து எல்லாரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், சமாதானம் தருவேன். இன்னும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிறப்பிலே கூட பூமியிலே சமாதானமும் மனுஷ மேல் பிரியமும் உண்டாதாக. ஸோ இப்படி நிறைய இடங்களிலே எல்லா சூழ்நிலையிலும் சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவர் மாத்திரம் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15 வசனத்தில், லெட் பீஸ் பி ரூல் யுவர் ஹார்ட், யூ ஆர் கால்டு ஃபார் த பீஸ். சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆழக்கடவது, சமாதானத்தை நீங்கள் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளதான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பல்வேறு வசனங்கள் சமாதானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எடுத்தோல் வாசிங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த வசனத்தை வாசிங்க. தேங்க்யூ சிஸ்டர். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரன் எனப்படும். ஸோ சமாதானம் என்ற விஷயத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம பேசுறதுக்காக அல்லது சிந்திப்பதற்காக, உங்களுடைய எண்ணங்களையும் என்னுடைய எண்ணங்களையும் ஒன்றித்து செல்வதற்காக திருச்சபை கொடுத்திருக்கிற இந்த அருமையான தலைப்பு. இந்த நாளினுடைய சிந்தனைக்கு தலைப்பு என்னன்னா, ஐ கிவ் மை பீஸ் டு யூ. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஐ கிவ் மை பீஸ் அன்டு யூ. நீங்கள் எனக்கு ஒரு நாளைக்கான மகிழ்ச்சியை தரலாம், நல்ல ருசியுள்ள பதார்த்தம் தரலாம், இன்னைக்கு போகும்போது ஒரு நல்ல சின்ன காணிக்கை கொடுக்கலாம், என்னை கொண்டு போய் லிஃப்டில் அங்கே இறக்கி விடலாம் சென்ட்ரல் வரைக்கும். சின்னதாக யூ கேன் டூ ஸ்மால் ஹெல்ப், பட் யூ கேன் நாட் கிவ் த கம்ப்ளீட் பீஸ். ஏன்னா சமாதானத்திற்கு முழுமையான காரணர் ஆண்டவர் மாத்திரமே. இதை நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே நாம் வாசிக்கிட்ட 4 வேத பகுதியிலிருந்து ஒரே ஒரு கருப்பொருளை மாத்திரம் உங்களோட நான் பேசி இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். எடுத்தோல் வாசியுங்கள். முதல் பழைய ஏற்பாடு பகுதி, சகரியா 8ஆம் அதிகாரம் 16-17. 16-17. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், பிறனோட உண்மையை பேசுங்கள், சத்தியத்திற்கும் சமாதானம் நியாயம் தீருங்கள், தீங்கு செய்யாமலும் இருங்கள். தேங்க்யூ. சகரியானுடைய புத்தகத்தில் நாம் படிக்கின்ற அந்த கீவேர்ட்ஸ் என்னவென்றால், சமாதானம் இந்த உலகத்தில் வரணும், சந்தோஷம் உலகத்தில் வரணும்னா, கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ பெயரை வைத்திருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற யூ அண்ட் மீ, நீங்களும் நானும் இந்த உலகத்திலே சாட்சியாக சமாதானத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 16-17 நீங்கள் பொய் ஆணையிடாமல் இருங்கள், நன்மையானதை பேசுங்கள், ஸ்பீக் ட்ரூத் டு அதர்ஸ், டூ ஜஸ்டிஸ் அக்கார்டிங் டு யுவர் பீஸ் அண்ட் யுவர் ஃபெய்த். நன்மையை நினையுங்கள், உண்மையை நேசியுங்கள், சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்னைக்கு படிக்க கேட்ட இந்த சத்தியத்திலிருந்து நமக்கு ஞாபகப்படுத்துகிற பேசிக்கான விஷயம், we are here to live according to these words. இந்த வசனத்தை நீங்கள் மனதில் எடுத்து செல்லுங்கள், நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஒரு வசனம், யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். போதும். என்னிடத்திலே சமாதானம் உண்டாகும் பொருட்டு நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இதுக்கு முன்னாடி உள்ள 32 வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் என்றதை செய்தியினோட நாம் பார்க்கலாம். என்னிடத்திலே சமாதானம் உண்டு.
யூ ப்ளீஸ் கம் அண்ட் செக் மீ தட் ஐ ஹவ் பீஸ். நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டு தான் வளருகிறீர்களா என்பதை உங்களுடைய அன்றாட ஜெப நேரத்தில், தியான நேரத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நான் ஒவ்வொரு ஆலயத்திலும் போகும்பொழுது கொஞ்சம் கூட வெட்கப்படாமல், சலனப்படாமல் தைரியமாய் கேட்கக்கூடிய காரியம், எத்தனை பேர் தினந்தோறும் காலையிலே ஒரு 15 நிமிடமாவது வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளே வளர்ந்து வருகிறீர்கள்? 15 நிமிடமாவது, வெறும் 15 நிமிடம். ஆண்டவர் சொன்னாரு, எனக்காக நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? பட் ஐம் ஆஸ்கிங் யூ ஒன்லி 15 minutes. 15 நிமிடமாவது நீங்கள் வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற மக்களாக இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். ஒருவேளை இஃப் யுவர் ப்ரேயர் டைம் இஸ் எ ஃபெயிலியர், ப்ளீஸ் ரீகன்சைல் டு காட். ஆண்டவரத்தில் திரும்ப ஒப்புரவாங்கள். ஆண்டவரே, நான் ஜெபிப்பதற்கு நேரம் எனக்கு கொடுக்க முடியாதபடிக்கு இருக்கின்ற தடையை அகற்றி போடுங்க. 3வது வேத பாடம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். தேங்க்யூ. சமாதானம் பெற்றிருக்கோம். எப்படி பெற்றிருக்கிறோம்? விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆகுவதற்காக நாம் என்ன பண்றோம்? சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போதே சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அதற்கு கீ வேர்ட்ஸ் எது? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரிலும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள். இந்த ஆலயத்தில் ஆல் சயின்ஸ் சர்ச் ட்ரிப்ளிகனில் உட்கார்ந்து இருக்கிற 300 பேரும் தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டதினாலே தேவனிடத்திலிருந்து சமாதானம் பெற்றிருக்கிறோம். யூ செக் யுவர் செல்ஃப், ஹேவ் யூ காட் த பீஸ் ஃப்ரம் காட்? ஆண்டவரத்திலிருந்து சமாதானத்தை பெற்றிருக்கிறீர்களா? நீங்கள் சமாதானத்தை பெற்றிருந்தால் யூ வில் பி த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பீஸ் டு அதர்ஸ். நீங்கள் சமாதானத்தினுடைய ஒரு பாத்திரமாக மற்ற எல்லாருக்கும் காணப்படுவீர்கள். ப்ளீஸ் செக் யுவர் லைஃப் வேர் யூ ஆர். 4வது வேத பாடம் சங்கீதம் 119 165 வசனம். எடுத்தோல் வேகமாக வாசிங்கள். தேங்க்யூ பிரதர். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. என்னோட லைஃப்ல இந்த வசனத்தை நான் 100% கடைபிடிக்கின்றேன். இதை அபியாசப்படுத்துகின்றேன். இந்த வசனத்தை உரிமை கோருகின்றேன். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. எல்லாருமே லைஃப்ல தினந்தோறும் ஒரு நாளைக்கு 3, 5, 6, 7 என்று ஏதாவது ஒரு ட்ரபிள்ஸ், இடரல், பிரச்சனை, இஷ்யூஸ் வந்துட்டே தான் இருக்கு. நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். ஆனால் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. எத்தனை பேர் சங்கீதம் 119 முழுசா படிச்சிருக்கிறீங்க? எத்தனை வசனம் இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? சண்டே ஸ்கூல் டீச்சர் யாராவது சொல்ல முடியுமா? சங்கீதம் 119ல் 176ல் எத்தனை வசனம் அவருடைய வார்த்தை எனக்கு இதை கொடுக்கிறது என்று வசனத்தை முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறது? யாராவது சொல்ல முடியுமா? சங்கீதம் 119ல் மட்டும் 176 வசனம். வெரி குட், கரெக்டாக சொன்னீங்க. மோர் தென் 50% ஆண்டவருடைய வசனம் இதெல்லாம் கொடுக்கிறது என்று திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இன்னைக்கு காலையில நம்ம அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் அருமையாக பாட்டு பாடினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி. கேன் யூ கிவ் எ பிக் கிளாப் ஃபார் தம்? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நல்லா கை தட்டுங்களேன். வெரி குட். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணி நல்லா அருமையாக பாடினாங்க. ஸோ நைஸ் ஆஃப் இட். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அன்றாட வேத வாசிப்பு ஜெபனர் எப்படி இருக்குன்ட்டு யோசித்து பாருங்க. ஒருவேளை அதில் குறைவுபட்டிருந்தால் தயவுசெய்து திரும்பமாக சரிப்படுத்தி கொள்வதற்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வாராக. எடுத்தோல் வாசியுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி, கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், எஸ்,
தேங்க்யூ. 8 விதமான இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், குணாதிசயங்களை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டு அதையே சிந்தித்து கொருங்கள், சிந்தித்து கொண்டிருங்கள் என்ற ஒரு வாசகத்தை போடலாம். இதை குறித்து வில்லியம் பார்க்லி என்ற ஒரு கமெண்ட்ரி எழுதாளர் சொல்லுகிறார், இந்த 8 விதமான மிக சிறப்பான குணாதிசயங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், இதை யாரை குறிக்குதென்றால் ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இவரையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் அந்த பிலிப்பியர் 4 முதலிருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கவலையெல்லாம் விட்டுடுங்க, உங்கள் கஷ்டத்தை எல்லாம் போக்கிடுங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் இப்படி இருங்கள், இந்த மாடலோடு இருங்கள் என்று நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பிரதிபலிக்க வேண்டும் என்றால், let us follow this example. இந்த சாம்பிளை, இந்த மாதிரியை நாம் பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். 2வது வேத பகுதியிலிருந்து இன்னொரு வசனத்தை சொல்லி நான் செய்தியினுடைய முழு கருத்தாயத்துக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். யோவான் 16 16 33 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். அந்த அதிகாரத்தில் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்ச காலம் என்ற ஒரு வார்த்தை திரும்ப வந்துட்டே இருக்கு. எத்தனை முறை வருதுன்னு யாராவது யோசிச்சிங்களா, பார்த்தீங்களா? கொஞ்ச காலம்ட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பைபிளை படிக்கும் பொழுது சின்ன விஷயத்தில் காட் இஸ் ஸோ பர்டிகுலர் அபவுட் இட். 2 காசு போட்ட விதவை தான் ரொம்ப பெருசுன்னு சொன்னார் இல்லை? ஒரு ஆடு காணாமல் போன அந்த ஆடை தேடி கொண்டு வர மேய்ப்பன் மிகுந்த சந்தோஷம் அடைவான். சின்ன விஷயத்தில் இங்கே கொஞ்ச காலம் சொல்லிட்டு 7 முறை சொல்லப்படுகிறது. எந்தெல்லாம் விஷயம் 7 முறை சொல்லப்படுறதோ தட் கம்ஸ் டு பர்ஃபெக்ஷன், பரிபூர்ணத்துக்கு நேராக வழிநடத்தப்படுகிறது. இந்த கொஞ்ச காலம் என்று சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த காலம், அப்புறம் சிறிது காலம், கடைசியாக சிதறண்டு போகின்ற உபத்திரவ காலம். ஸோ நான் இந்த நெட் 17 வசனங்களை 3 சின்ன தலைப்புகளிலே கொண்டு செல்லலாம் என்று ஆசிக்கின்றேன். கொஞ்ச காலம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வது, அவர் தன்னுடைய கல்வாரி சிலுவையினுடைய அந்த உபத்திரவ காலத்தை நெருங்கி இருக்கிறார் என்பதை சீஷனுக்கு சொல்வதாக அந்த இடத்துல நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்ச காலம் நாங்கள் உன்னை விட்டு பிரிந்து போயிருப்பேன், 3 நாள் நான் அடக்கம் பண்ணப்பட்டிருப்பேன். யூ மே நாட் see me, you may not touch me, you may not feel me, you cannot talk with me அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் அப்படின்னு அந்த காலத்தை குறித்து சொல்லுகிறார். அப்புறம் திருப்பி அந்த கொஞ்ச காலம் அல்லது சிறிது காலம் இன்னொரு பெரிய ரெஃபரன்ஸு, நான் உயிர் தெழுந்த பின்பு பரமேறின பிறகு மீண்டும் வருகின்ற அந்த கொஞ்ச காலம், மீண்டும் வரப்போகின்ற அந்த சிறிய காலம். அது எவ்வளோ நாள் ஆண்டவரே? 2023 வருடங்கள் முடிந்து விட்டது. இப்போ 2024 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி உட்கார்ந்துருக்கிறோம். இது கூட ஆண்டவருடைய பார்வையில் கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்தில் நமக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற ஒரு சில விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னிடத்தில் இது வரைக்கும் எதுவுமே கேட்கல, நீங்கள் கேட்டிங்கன்னா பிதாவானவர் கொடுப்பாரு. அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்க மக்கள் பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்தை அவர் கேட்க சொல்கிறாரு. பிதாவினிடத்தில் இருந்து நான் வந்திருக்கிறேன் குமாரன் என்பதை விசுவாசிப்பதை அவர் எதிர்பார்க்கின்றார். இன்னும் ஒரு சில காரியங்களை அந்த இடத்துல சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த கொஞ்ச காலம், எஸ், ஆண்டவருக்கு நாம் அதிகப்படியாக நாம் கொடுக்கக்கூடிய விஷயம் நம்முடைய பணம், தாளந்து, பொருள், திறமை எல்லாவற்றை காட்டிலும் the time you give to God. ஆண்டவரே கொஞ்ச காலம் நான் உம்மோடு கூட நெருங்கி இருக்கின்றேன், so that you multiply my life. நேற்று தினத்தில் ஒரு செய்தியிலே நான் ஒருத்தர் கேட்டேன், அந்த 5 மீனை அங்கே வச்சு தேங்க்ஸ் பண்ணார். தட் பிகம் அ மல்டிபிள், பெரிய அளவில் ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல கொண்டு வந்தது பார்க்க. 5 மீனை எத்தனை 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள், மீதியாக 12 துணிக்கைகள் எடுத்தால்னு பார்க்கிறோம். அந்த கொஞ்சத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே செய்து பார்க்கிறோம். நம்ம லைஃப்ல கூட கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுத்தோன்னா God can make wonders in our life. இந்த கொஞ்ச காலத்தில்
ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்த என்னவென்றால், நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் இதுவரை எதுவுமே கேட்கவில்லை, நீங்கள் கேட்கும் பொழுது பிதாவானவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். என் நாமத்தினாலே நீங்கள் கேட்கிறதை கொடுப்பார். இங்கே ஜெபிக்குவதை குறித்து இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி சொல்லுவாங்க. ஜெபம்ன்றது என்ன முக்கியமானது? ஆண்டவருடைய லைஃப்ல நெருங்கி நிற்கின்ற அந்த நிலைத்திருந்து வாழ்வதும் அவர் சொல்கிற கற்பனைகளை கீழ்ப்படிந்து நடப்பதுமே. யோவான் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பார்த்திருந்தா, என் கற்பனைகளை கை கொண்டு நீ நடக்கும் பொழுது என்னுடைய சிநேகிதராய் இருப்பீர்கள், என்னுடைய ஊழியக்காரனாய் இருப்பீர்கள். ஆண்டவர் ரொம்ப அருமையா சொல்றாரு, நீங்கள் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம். சங்கீதம் 119 நீங்க வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அவருடைய வசனம் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கிறது என்பதை நீங்க மிகுந்த மகிழ்ச்சியோட ஸ்லாகிப்பீர்கள். கர்த்தருடைய வசனம் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருடைய லைஃப்லும் கொண்டு வருவது என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த இடத்துல சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பிதாவன் அருளி செய்வார். இவங்கள்ட்ட அந்த விஷயத்தை நிறைய நேரம் பேசிட்டு சீஷர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். நான் பிதாவினிடத்தில் வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் இப்பொழுது விசுவாசிக்கிறீர்கள். அந்த வசனத்தை வாசியுங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நினைக்கின்றேன். தொடர்ந்து வாசிங்கம்மா. 30ஆம் வசனம் வாசிங்க. தேங்க்யூ. அந்த சீஷர்களுக்கும் மற்ற யூதர்களுக்கும் இவர் பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் என்பதை விசுவாசிக்கிறதற்கான ஆணித்தரமான ஒரு விசுவாச பயிற்சியை அந்த இடத்துல அவர்களுக்கு கொடுக்கின்றார். அந்த ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள். இந்த விசுவாசம், விசுவாசிக்கிறது, விசுவாசத்தினாலே, இந்த விசுவாசம் என்ற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மொத்தம் எத்தனை முறை வந்திருக்கு? யாராவது படிச்சிருக்கீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம் விசுவாசம், ஃபெய்த் என்ற விஷயம் எத்தனை முறை வந்திருக்கு? டிட் எனிபடி கவுண்டட் ஆன் தட்? ஏறக்குறைய 99 முறை வந்திருக்கு. விசுவாசம், விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசத்தினாலே 100வது ஒரே ஒரு ஷார்ட்டேஜ் எதனாலனா உங்களது இந்தியாவில் சேர்த்துக்கணுன்றதுக்காக. இந்த இன்ஃபர்மேஷனை என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் எப்போ எனக்கு சொன்னாங்க. இந்த விசுவாசத்தினாலே இவர்கள் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவை பிதாவினிடத்தில் வந்தவர் என்று உறுதியாக நம்புகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு அடுத்தது சிதறுண்டு போகிற காலம் வருகிறது, அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு தூரம் போயிடுவீங்க, என் கூட பிதாவானவர் மட்டும் இருப்பாரு. அதை சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. எடுத்தவள் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண நாளே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண நாள். ஆண்டவர் அந்த கொஞ்ச நாள் பொறுத்து அவங்களோட பேசினாரு. அப்புறம் இந்த சிதறப்பட்டு போகின்ற நாளை குறித்து பேசினாரு. 3வதாக அனுக்கிரக காலத்தை குறித்து இப்பொழுது நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது சத்தமா ஒரு தடவை வாசிங்க. செவி கொடுத்து உனக்கு உதவி செய்தேன். அனுக்கிரக காலத்திலே உனக்கு செவி கொடுத்து இரட்சண நாளிலே உனக்கு உதவி செய்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆல் செயின்ட் சர்ச் ட்ரிப்ளிகேன்ல சென்னையினுடைய முக்கியமான ஒரு பட்டணமாக இருக்கின்ற சென்ட்ரல் ஆஃப் த சிட்டி மையத்தில் இருக்கிற உங்களுக்கு நமக்கும் அனுக்கிரக காலம் கொடுக்கப்பட்டே இருக்கிறது. நிறைய வாட்டி திரும்ப திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. வை? டு பிரிங் இன் மோர் பீப்புள் டு த காட்ஸ் ஃபீல்ட். ஆண்டவருடைய திருச்சபையிலே இன்னும் நிறைய பேரை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அனுக்கிரக காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன்
இன்னைக்கு ரட்சணை நாள் நினச்சி நீங்கள் நானும் வேலை செய்கிறோன்னா ஆண்டவர் உதவி செய்ய ரெடியாக இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து இது உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிடுச்சு, பர்சிக்யூஷன் டைம் நிறைய வந்துருச்சு, நம்ம நிறைய செய்தியை கேட்குறோம்ல. தமிழகத்தில் மேபி கொஞ்சம் குறைவாக காணப்படலாம், ஆனால் வட இந்திய நாட்களிலே வட இந்தியாவிலே மிஷினரிகள் செய்கின்ற அந்த பணிகளிலே நிறைய மிஷினரிகள் உபத்திரவ காலத்திலே அவர் போகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த உபத்திரவ நாட்கள் மத்தியிலே இன்னும் நமக்கு ரட்சணை நாள் அனுக்கிரகத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள் என்று ஆண்டவனத்திலே சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உபத்திரவ காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை உறுதியாக நான் நம்புகின்றேன். இந்த உபத்திரவ காலம் மத்தியிலே ஆண்டவருடைய ரட்சிப்பை, ஆண்டவருடைய நாமத்தை ஆண்டவர் இலவசமாக கொடுக்கின்ற அந்த ரட்சிப்பை நாம் எப்படி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே எப்படி அதை செய்ய இருக்கின்றோம் என்பதை யோசித்து பார்க்கும் பொழுது மிகுந்த சவால் நிறைந்ததாக இருக்கிறது. You and me are asked to be a channel of peace. நாம் சமாதானத்தினுடைய ஒரு சங்கிலியாக இருக்கப்பட வேண்டும். We are called to be that. சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய புத்திரர். தேவனுடைய புத்திரராக இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் கிறிஸ்தவர் என்ற பெயரோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். Are you be a peacemaker or the peace destroyer? நீங்கள் நானும் பீஸ் மேக்கரா அல்லது பீஸ் டிஸ்ட்ராயரா என்று யோசித்து பாருங்க. இந்த நேரத்தில் அருமையான ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகின்றேன். சென்னை அண்ணா நகரில் அண்ணன் ஒய் தங்கபோஸ்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ஒருவேளை சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அவர் எம்எஃப்எல் கம்பெனியில் ஜாயிண்ட் ஜெனரல் மேனேஜராக பணியாற்றினார். அவர் ஒரு சின்ன ஒரு ஜெபக்குழு ஆரம்பித்து, ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து, இன்றைக்கு 100க்கும் அதிகமான மிஷினரிகளை கொண்டிருக்கூடிய ஒரு ஊழிய நிறுவனமாக அது வளர்ந்திருக்கிறது. ஏபிசி என்று அழைக்கப்படும் அரைஸ் அண்ட் பில் த சர்ச். அந்த ஊழியத்தை மிக சிறப்பாக தாழ்மையோடு செய்து முடித்து தன்னுடைய ஆயுட்காலத்தை கர்த்தருக்குள் முடித்தார், நித்திரை அடைந்தார். அவரோடு கூட ஒரு 15 ஆண்டுகள் எனக்கு நல்ல பழக்கம் இருக்கிறது. அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்வார், பிரதர், ஐ வாண்ட் டு பி எ பீஸ் மேக்கர் டு த லைஃப். நான் வந்து ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஆளாய் இருக்க வேண்டும். என் லைஃப் சீக்கிரம் முடிஞ்சிடும். பிகாஸ் நான் வாடுறதுக்கே என்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பீஸ் மேக்கர் இருக்குது. இருதயத்துக்குள்ள ஒரு சின்ன மிஷின் ஓடிட்டே இருக்குது, பீஸ் மேக்கிங் மிஷின். அவருடைய இருதயம் சரியாக இயங்கிறதுக்கான ஒரு சின்ன மிஷின் ஓடிட்டே இருக்குது. பட் அதை விட நான் வாழ்கின்ற இந்த மக்கள் மத்தியில் ஆண்டவரை சொல்லி ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு முக்கியமான பணி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பிஃபோர் மை பீஸ் மேக்கர் கெட்ஸ் ஆஃப், என் உள்ளத்தில் இருக்கிற அந்த சின்ன கருவி அணைந்து போதும் முன்பாக நான் வெகு திரளான மக்களை ஆண்டவர் சமாதான காரணர் என்பதை சொல்லி அவர்கிட்ட அழைத்து வந்தனும். அதான் என்ன நோக்கம் அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். அவர் சொன்னபடி ஆண்டவர் நிறைய பேரை கொண்டு வருவதற்கு உதவி செய்தார். 100கணக்கான மிஷினரிகளை அவர் உருவாக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு நமக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி த்ரோ பண்ணிட்டே இருக்கு, கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கார். நம்ம அதை எப்படி செய்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நமக்கு இந்த கடைசி நாட்களில் நிறைய உபத்திரவங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் இருக்குது. நான் இன்னைக்கு வந்து ஒரு 5 நிமிடம் எக்ஸ்ட்ரா உங்களோட பேசினா கூட உங்களுடைய திங்கிங் வெளியே கூட போகலாம். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட், God is there to make us as a peacemaker. எடுத்தல் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனம். சத்தமாக எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலும் அவரே ஆறுதல் செய்கிறார். இந்த வசனத்தை முன்னாடி பின்னாடி 3 வசனத்தை நீங்கள் வீட்டில் சென்று கவனமாக வாசித்து பாருங்கள். 3 விஷயம் திருப்பி திருப்பி சொல்லப்பட்டிருக்குது. உபத்திரவங்கள், ஆறுதல்கள், அவரே ஆறுதல் செய்கிறவர், அதற்கான திராணியை தருகின்றார். எஸ், காட் அலோவ்ஸ் த சஃபரிங்ஸ். உபத்திரவத்தை ஆண்டவர் நம்மளுக்கு அனுமதிக்கின்றார். அதே நேரத்தில் அது மத்தியில் அதிலிருந்து ஆறுதலையும் கொடுக்கின்றார். அதற்கு தேவையான திராணியும் கொடுத்து
நம்மை ஆறுதல் செய்கிற பிள்ளைகளாக மாற்றுகின்றார். நாம் செய்கின்ற ஒவ்வொரு ஆறுதல் மூலமாக கர்த்தர் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற ஆக்கினி அவர் மேல் வந்தது, அதை நாமும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எஸ், இந்த வசனம் 4ஆம் வசனத்தில் இதில் ஒரு பெரிய கேட்ச் என்ன தெரியுங்களா? இந்த 4ஆம் வசனத்தில் ஆறுதல் செய்கின்ற விஷயம், ஆறுதல் செய்கிறவர் 3 காலங்களையும் குறிக்கின்ற ஒரு வசனத்தை அந்த எடுத்து பயன்படுத்துகின்றார். நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்க. 4ஆம் வசனத்தில் ஆறுதலினாலே நாங்கள் ஆறுதல் செய்ய மற்றும் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த ஆறுதல் கம்ஃபர்டிங், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 காலங்களையும் உள்ளடக்கி கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஃப் யூ ஆர் பீயிங் எ ரியல் ட்ரூ கிறிஸ்டியன் இன் யுவர் லைஃப், யூ ஹேவ் டு பி எ ஆறுதல் செய்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆறுதல் செய்வதன் மூலமாக கர்த்தர் தருகிற சமாதானத்தை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கு என்பதை நீங்கள் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே நான் எப்படி என்னுடைய லைஃப்பில் எக்ஸிபிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு அருமையான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கர்த்தருக்காக எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து ஒரு சமாதான காரணியாக, சமாதான கருவியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த நீங்கள் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களை பெரிய ஒரு பீஸ் மேக்கராக பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் எங்களை இந்த பூ உலகிலே ஒரு முக்கியமான காரணத்திற்காக படைத்திருக்கிறீர். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ தன்மைகளை, கிறிஸ்தவ ஆண்டவரே நன்மைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க, சமாதான காரணராகிய உண்மையை நாங்கள் எடுத்து சொல்றவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களுக்கு நிறைய உபத்திரவங்கள் வரக்கூடும். அந்த உபத்திரவங்கள் மத்தியிலே நாங்கள் ஆறுதல் பெறக்கூடும். அந்த ஆறுதலினாலே நாங்கள் திராணி உள்ளவர்களாய் மாற முடியும். அப்படி செய்யும் பொழுது நாங்கள் ஒவ்வொருவருமே ஒரு சமாதான கருவியாக உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆல் சயின்ஸ் ட்ரிப்டிகன் சர்ச்சை உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சாமி. இங்கே அமர்ந்திருக்கிற 300க்கும் அதிகமான மக்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக, ஆண்டவரே உம்முடைய கருவியாக உண்மையே பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இன்றைய நாளிலே சுகவீனம் பலவீனத்தோடு ஒருவேளை யாராவது வந்திருப்பென்றால் ஆண்டவரே கர்த்தர் அவர்களை சுகப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம், அவர்களை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சங்கீதம் 91 சொல்லப்பட்ட எல்லா விதமான வாதைகளுக்கும் பொல்லாப்புகளும் விக்கினங்களுக்கும் வியாதிக்கும் இந்த பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. சங்கீதம் 118 சொல்லப்பட்டிருக்க 8 விதமான பாதுகாப்பை இந்த சபையில உட்கார்ந்திருக்க ஒவ்வொருவருக்கும் நீர் அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சாமி. ஆமாண்டவரே, இந்த திருச்சபை சாமி மலையின் மேல் ஏற்றப்பட்டிருக்க விளக்காக, ஒளியாக, சாட்சியாக அநேகருக்கு காணப்பட கர்த்தர் கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவினாலே கன்னிமரியாருக்கு உட்படுத்தி பிறந்தார். வந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கமடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்த்து எழுந்தருளினார். பரமளத்திற்கு ஏறி சர்வல்ல பிதாவாகி தேவனது பதில் பாசல் வீட்டிருக்கிறார். அவிடத்தில் உள்ளோரை மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுவானில் ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீர வீட்டெழுதும், நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே நாமம் வசப்படுவதாக.
ராட்சியம் வருவதா, இந்த சித்தம் பரமலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா. அன்று வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு தான். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையில் ரட்சித்து ராட்சியம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு முடியவில்லை. ஆம். சபையார் அமரவும். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தேவ செய்தி அளித்த திரு ஜோசன் தர்மராஜ் ஐயா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர்கொத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இன்று மாலை 5 மணிக்கு கோல போட்டி நடைபெறும். பங்கு பெற விருப்பமுள்ள சரியாக 4 மணி முதல் 4:30 மணிக்குள் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கோலத்திற்கு எந்தவித அச்சும் மற்றும் மலர்களும் பயன்படுத்தக்கூடாது. அடுத்த வாரம் 22/9/2024 மாலை 5 மணி முதல் 6 மணி வரை வேத வினா போட்டியும் 6 மணி முதல் 7 மணி வரை பொது அறிவு போட்டியும் நடைபெறும். இன்று ஆராதனைக்கு பின் அனைத்து சங்கங்களின் பொறுப்பாளர்களும் மற்றும் ஞாயிறு பள்ளி பாடகர் குழுவின் பொறுப்பாளர்களும் சற்று நேரம் தங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 2023-2024 ஆண்டின் கல்வி ஆண்டில் 10வது +1 +2 தேர்ச்சி பெற்றவர்கள் தங்களின் மதிப்பெண் பட்டியல் ஜெராக்ஸை ஆயரிடமோ செயலரிடமோ கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். 2024 ஆண்டின் நன்றி படைப்பு பண்டிகை 6/10/2024 அன்று கொண்டாடப்படுகிறது. அதற்கான பிரியாணி டோக்கன் விற்பனைக்கு உள்ளது. ஒரு பாக்கெட்டின் விலை 250 ரூபாய் என சேகர குழுவினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் வாங்கி ஒத்துழைப்பு அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 18/9/2024 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் 20/9/2024 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். ஓய்வு நாள் பள்ளியின் டயசிசன் எக்ஸாமுக்கான சான்றிதழை இன்று கொடுக்கவிருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கான 38 பிள்ளைகளுக்கு டிராஃபி ஸ்பான்சர் செய்த திரு சாமுவேல் நாதன் அவர்கள் குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆராதனைக்கு முடிவில் பரிசுகள் வழங்கப்படும். நம்முடைய ஆலயத்திற்கான அலுவலகம் கட்ட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கான விரிவான அறிவிப்பை ஆயர் அவர்கள் அறிவிப்பார்கள். திருச்சபை மக்களே, இன்று முதல் 13/10/2024 ஆலயத்தின் வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார் மற்றும் பைக்கை நீங்கள் எடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இத்தீர்மானம் சேகர குருவால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புதிய தரை போடப்பட உள்ளதால் இதை நாங்கள் அறிவிக்கிறோம். உங்கள் ஒத்துழைப்பை அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை விவரம். இவ்வாரத்தில் பிறந்த நாளை காண்பவர்கள் 15/9/2024 இன்று திருமதி பிரேமலதா அன்பையன், திருமதி புஷ்பா ராபின்சன். 16/9/2024 திரு ஏ டேவிட் பால்ராஜ். 17/9/2024 திருமதி ஜெசி டேனியல் திரு ராபின்சன். 19/9/2024 திருமதி லில்லி பிரதிபா ஜஸ்டின். 20/9/2024 திருமதி ஜெயசீலி கிருபா செல்வி மர்சி ஞானபாய். 21/9/2024 திரு எபனேசர் மனோகர் ராஜ். இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 16/9/2024 திரு தேவராஜ் திருமதி ஜெசி தேவராஜ் தம்பதியர்.
இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் வருகின்ற நாட்களிலும் தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினர்களுக்கு வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர் உங்கள் வாழ்விலே இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபைகளை, புதிய ஆசீர்வாதங்களை பொழிந்தருள நான் வேண்டுகின்றேன். திருமண நாளை கண்டு நன்றி செலுத்துகின்ற தம்பதிகளுடைய வாழ்விலும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்று பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகின்ற சமாதானத்தை காணுகின்றவரை ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை வழிநடத்தட்டும். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நாளிலே ஆண்டவரை இந்த நாளிலும் இது வருகின்ற நாட்களிலும் தங்கள் பிறந்த நாட்களை காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஏனைய மக்களுக்காக வேண்டி நிற்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்விலும் நீ செய்து வருகின்ற நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலும் கூட அநேக விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்தருள நாங்கள் உம்மிடத்தில் வேண்டி நிற்கின்றோம். திருமண நாளை கண்டு நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்காக, தம்பதிகளுக்காக நன்றி. வாழ்விலே இன்னும் அநேக திருமண நாட்களை காணவும் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் சிறந்த மக்களாக வாழ ஆண்டவர் நீர் உதவி செய்யும். இயேசு மூலமாக கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் பாந்தவர்களே, நாம் அறிவிப்பிலே கேட்ட வண்ணமாக நமது ஆலய ஆண்டு விழா வருகின்ற நவம்பர் மாதம் 1, 2, 3 ஆகிய தினங்கள் 3 நாட்களாக கொண்டாடி மகிழ ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தையும் வாய்ப்பையும் கொடுத்திருக்கின்றார். கடவுளுக்கு நன்றி செலுத்தவும், திருச்சபை நாளுக்கு நாள் ஆண்டிற்கு ஆண்டு பெருகி வளருவதற்கு இதெல்லாம் உதாரணங்களாக அமைந்திருக்கின்றது. ஆகவே நமக்கு ஆலயத்திற்கென்று சரியான ஒரு அலுவலகம் இல்லை. ஆயரது வெஸ்ட்ரியும் நாம் இப்போ இருக்கிறோம். ஸ்டார்கேஸ் கீழே, படிக்கட்டு கீழே ரொம்ப ஒரு சின்ன இடத்துல தான் இருக்கிறோம். 2வது செயலர் பொருளர் அவர்கள் நமக்கு மேலாக இருக்கின்ற இடத்துல அமர்ந்து அவர்களது பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தனியாக ஒரு அலுவலகம் தேவை என்று கருதி இந்த இடது பக்கத்தில் இருக்கின்ற ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜை அலுவலகமாக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பினை சேகரக்குழு தீர்மானித்திருக்கின்றது. ஆகவே அந்த இடத்துல
425 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு அந்த அலுவலக அறை அமைய இருக்கின்றது. ஆகவே திருச்சபையார் உதாரத்துவமாக இதற்கான பொருளுதவி, பண உதவி, ஒத்துழைப்பு அனைத்தையும் நீங்கள் தருவீர்கள் என்கின்ற நிச்சயத்தோடு கூட இந்த காரியத்தை துவங்க இருக்கின்றோம். ஆகவே திருச்சபையார் ஜெபிக்கவும் தாங்கவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதற்கு அடுத்ததாக நமது ஆலயத்தின் முகப்பிலே 1900 இந்த திருச்சபை உருவாகி 50வது ஆண்டினுடைய முகப்பு போடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது 75 ஆண்டுகள் ஆகின்றது. அதோடு கூட அந்த முகப்பை இன்னும் கொஞ்சம் இந்த பகுதியில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அருகாமையில் பக்கத்தில் ஒரு சின்ன கேட் அமைக்கப்பெற்று இதன் வழியாக அந்த பகுதியில் தோட்டம் இருக்கு இல்லைங்களா, குடியேற்றம் நடத்துகின்றோமே, அதற்கு அந்த பகுதி, அந்த பேசேஜ், இந்த 2 வீலரில் இப்போ கூட பாருங்கள், நேருக்கு நேராக வராங்க, அப்படியே விட்டுட்டு இப்போ ஒருத்தர் போகிறாரு புல்லட்டில். ஆராதனை நடந்துட்டு இருக்குது, மெசேஜ் நடந்துட்டுருக்கு, தள்ளிட்டு போகணுன்ற உணர்வு கூட இல்லைல்ல. நான் உங்களிடத்தில் சொல்லுகின்றேன், இது பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தை குலைச்சலாக்கி போடணும்னு நினைச்சா அதன் வழியை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. ஆராதனை நடந்துட்டு இருக்குது, இப்போது ஒருத்தர், அது எப்படின்னு எனக்கு தெரியல, எப்படி உங்களுக்கெல்லாம் மனசு உள்ளே வருகின்ற பொழுதே நமக்கு அந்த பயம் இருக்கணும், அந்த பக்தி வரணும். 2 வீலரில் அப்படியே வரணும், காரில் அப்படியே போகணும். இதை வருகின்ற காலங்களிலே நிறுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் உள்ளே வரனா கூட வெளியில் விட்டுட்டு வாங்க, அப்போ தான் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் அதை அனாவசியமாக இதை ஏதோ மற்ற இடங்களுக்கு போகின்றோம், சந்தை வெளிகளுக்கு போகின்ற மாதிரி ஆலயத்தை நினச்சா அதற்குரிய பலனை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. ஆக இந்த பகுதியிலே உள்ளே நாம் வாகனங்களை விட்டிருக்கிறோம். இந்த வாகனங்கள் இனிமேல் ஆலய வளாகத்திற்குள்ளே நிறுத்தப்படலாகாது. ஆகவே தயவு செய்து வாகனங்களை இங்கே விட்டிருந்த மக்கள் உடனடியாக 2 வாரத்திற்குள்ளாக இந்த வாகனங்களை வெளியிலே எடுத்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். ஃப்ளோரிங் பண்ணுவதனால முழுவதுமாக ஃப்ளோரிங் பண்ணணும். இதுவும் ஆலயம்தான். நமது இடது புறத்திலே நாம் நினைக்கிறோம் அது ஏன்னோ ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லை மற்ற மாதிரி வேறு எது மாதிரி நினைக்கிறோம். இனிமேல் அப்படி நினைக்க முடியாது. ஃப்ளோரிங் முழுக்க அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃப்ளோரிங் போடுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது. ஆகவே சபையார் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பட்சமாய் நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். கூடிய சீக்கிரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற பேராயர் நவம்பர் 3ஆம் தேதி அவர்கள் வருகின்றார்கள். ஆகவே அவர்கள் வருகின்ற பொழுது நாம் இந்த ஃப்ளோரிங்கும் இந்த அலுவலக அறையையும் நாம் அவரது கரங்களிலே திறக்க ஆண்டவர் உதவி செய்யட்டும். உங்கள் மனங்கள் லைக்கட்டும். நீங்கள் கொடுக்கின்ற இந்த பேராதரவினாலே தான் இந்த அலுவலகமும் அந்த முகப்பையும் நாம் விரிவாக்கம் செய்ய இருக்கின்றோம். ஆகவே திருச்சபையார் மனமும் வந்து ஆலய பிரகாரங்களின்க்கு வாஞ்சையும் தவனமுமாய் கொடுக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அந்த 3 நாட்களும் நவம்பர் மாதம் 3 நாட்கள் 1, 2, 3 ஆகிய 3 தினங்களும் மாலை தினத்தில் கதா காலட்சேபம் நடைபெற ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை மாலை தினத்திலும் சனிக்கிழமை மாலை தினத்திலும் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 4 மணிக்கு திடப்படுத்தல் பேராயர் வருவதினாலே காலையிலே வருகின்ற அடியார் காலை தினத்தில் ஆராதனையிலே அவர்கள் கர்த்தருடைய செய்தியை கொடுக்க இருக்கின்றார்கள். ஆகவே 2 நாட்களும் மாலை தினத்தில் நடைபெற இருக்கின்றது. திருச்சபையார் அதற்காக ஜெபிக்கவும் நீங்கள் கலந்து கொள்ளவும்
அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற நவம்பர் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை நம்முடைய ஆலய வளாகத்திலேயே மெடிக்கல் கேம்ப் ஒன்றை நடத்துவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாம் திருச்சபை மக்களும் அதிலே பங்கு கொள்ளலாம். ஏனைய மக்களும், வெளியிலே இருக்கின்ற மக்களும் பயன்பெறுகின்ற வகையிலே நம்முடைய திருச்சபையிலேயே டாக்டர்ஸ் இருக்கின்றீர்கள், நர்சஸ் இருக்கின்றீர்கள், லேப் டெக்னீஷியன்ஸ், இப்படிப்பட்டவர்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். என்னிடத்தில் நீங்கள் உங்கள் பெயர்களை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த நாளிலே யாரெல்லாம் வருகின்றீர்கள், எவ்வளவு பேருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் என்பதை குறித்த ஒரு சிறிய ஆலோசனையை செயலர் பொருளர் அனைவருமாக இணைந்து இந்த மெடிக்கல் கேம்ப் நடத்துவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாமும் நம்முடைய சரீரத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. ஆக தயவுசெய்து இதற்காக ஜெபிக்கவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். மருத்துவர்கள், செவிலியர்கள், உதவியாளர்கள், லேப் டெக்னீஷியனும் மற்ற இதற்கு வாலண்டியர்ஸ் தேவைப்படுகின்றது. வாலிப பிள்ளைகள் அதற்காக முன்வர அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஆராதனை முடிந்த பின்னதாக நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கான கடந்த ஆண்டு அவர்கள் 22-23ஆம் ஆண்டிலே ஞாயிறு பள்ளியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றார்கள். பேராயத்தின் வழியாக தேர்வு நடைபெற்றது. அதில் தேர்ச்சி பெற்று அனைவருக்கும் சான்றிதழ்களும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஷீல்ட் அதை நம்முடைய நிர்வாக குழுவினுடைய உறுப்பினர் திரு சாமுவேல் நாதன் அவர்கள் குடும்பத்தின் மக்கள் பிள்ளைகளுக்காக கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. 2 வாரமாக நம்முடைய அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகையினுடைய காணிக்கைகளை விரைவாக கொடுத்து வருகின்றீர்கள். இன்னமும் கொடுக்க வேண்டியவர்கள் தயவு செய்து இந்த 2 வாரங்களுக்குள்ளாக கொடுத்து உதவிட அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆலயத்தினுடைய தேவைகள் அதிகமாக இருப்பதினாலே இது அந்த ஏல பாக்கி உறுதுணையாக இருக்கும். ஆகவே தயவுசெய்து திருச்சபை மக்கள் உதாரத்துவமாக நீங்கள் காணிக்கைகளை கொடுக்கின்றீர்கள், ஏலத்தை எடுக்கின்றீர்கள். ஆனால் அதை ஒரு சில மாதங்களுக்குள்ளாக கொடுத்து உதவ அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த முதல் ஞாயிறு அன்று நாம் அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகையை கொண்டாட இருக்கின்றோம். ஆகவே அறிவிப்பிலே நாம் கேட்ட வண்ணமாக ஐக்கிய குழுக்களின் பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் ஆலய ஆராதனை முடிந்த பின்னதாக ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் தங்கி செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காலை சிற்றுண்டி மற்ற ஒழுங்குகளை குறித்து நாம் அனைவருமாக இணைந்து அதை பிளான் பண்ண இருக்கின்றோம். தயவுசெய்து இந்த கூடுகையிலே அனைத்து ஐக்கிய குழுக்களின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு உங்களது ஆலோசனைகளையும் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனை 180வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். கீர்த்தனை 180. ஆதாரம் நீதான் ஐயா. ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதானையா. உலகெல்லாம்
துறையே மாதா பிதாவே தீயாய் மலைக்கையில் தீயாய் மலைக்கையில் மற்றோடு பற்றேதையா எளியமே மற்றோடு பற்றேதையா
சபையார் அமரவும், ஜெபம் செய்வோம். ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் வர அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஜெபத்தினை முடித்த பின்னதாக அவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கப்படும். சின்ன பிள்ளைங்க இந்த நாளில் அந்த சிறப்பு பாடல் பாடினாங்க. போன வாரம் நான் போகிறேன் மேலே, அப்போ தான் துவங்குறாங்க. துவங்குறப்ப அவங்க வேறு விதமாக பாடிட்டு இருந்தாங்க. எனக்கு கஷ்டமாக தான், இந்த குழந்தைங்க எப்படி இவ்வளோ பெரிய பாடலை எப்படி பாட போகிறாங்கன்னு. ஒரே அட்டஸ்டச்சு போன வாரத்தில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். நேற்று ஈவினிங் 2வது முறை, இன்றைக்கி 3rd டைம் உள்ளே வந்து சூப்பராக பாடினாங்க. ரொம்ப அழகாக பாடினாங்க குழந்தைங்க. அதுக்கு வார்த்தைகள் இல்லை. நாம் கூட எத்தனை முறை ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஆனால் பாடுறப்போ சொதப்பிடுவோம். குழந்தைங்க ரொம்ப நீட்டாக அதை ஐயா கூட அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுல மிக மகிழ்ச்சி தான். இவ்வளோ பெரிய பாட்டை எப்படி பாட போகிறாங்க, வாயில் நுழையில வார்த்தைகளை அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் 10 நிமிஷம் உட்காந்து கேட்டு மேலே சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை பார்க்க நான் போயிருந்தேன். அப்போது இவங்க ப்ராக்டிஸில் எப்படி பாட போகிறாங்க அப்படின்னெல்லாம் யோசித்தேன். ரொம்ப நல்ல சிறந்த முறையிலே அவர்கள் பாடியிருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட தாளந்துகளை, திறமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அவர்களை இனம் கண்டு நம்ம எல்லா பிள்ளைகளையும் நாம் அனுப்ப முயற்சி செய்யணும். ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் அனைவரும் ஞாயிறு பள்ளியிலே நேரத்தோடு கலந்து கொள்வதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் உதவி செய்யணும். ஏன்னா போகின்ற பொழுதே அவங்கள உங்களோடு கூட கூட்டிகிட்டு போகணும். அதனால் சீக்கிரமாக பிள்ளைகளை நீங்கள் அந்த ஞாயிறு பள்ளியில் பிள்ளைகளை இணைத்துக்கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம மத்தியில் இருக்கின்ற ஆயிரம்மா அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். என்னையும் என் வீட்டையும் கர்த்தரிம் மட்டும் கொண்டு வந்ததற்கு நானே மாத்திரம், என் வீடே மாத்திரம், நானே மாத்திரம், என் வீடே மாத்திரம். கடந்த நாட்களில் கருணையாய் காத்தார், கடந்த நாட்களில் கருணையாய் காத்தார், நன்றியாய் ஜீவிப்போம், என்னாலும் சாட்சியாய், நன்றியால் ஜீவிப்போம், என்னாலும் சாட்சியாய். என்னையும் என் வீட்டையும் கர்த்தரி மட்டும் கொண்டு வந்ததற்கு நானே மாத்திரம், என் வீடே மாத்திரம், நானே மாத்திரம், என் வீடே மாத்திரம். அன்பின் இறைவா, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் ஆவியானவர் தாமே எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தீர். எல்லாவித தருணங்களிலும் நீர் எங்களோடு கூட இருந்தீர். இந்த ஓய்வு நாளிலும் கூட உமது அடியவர் மூலமாக
அமைதியோடு நாங்கள் வாழ வேண்டும் என்ற தாக்கத்தை பெற்று கொண்டவர்களாய் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. அந்த உன்னதமான தயவுக்காக உலகத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கின்றோம். இப்பொழுதும் இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் உம்முடைய பொற்பாதத்துல அர்ப்பணிக்கின்றோம். அவரவர் உள்ளத்தின் விருப்பங்களை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றபடியினாலே கர்த்தர் எல்லாவற்றையும் அதினதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்ற நல்நம்பிக்கையை பெற்றவர்களாய் நாங்கள் இந்த உலகத்திற்கு கடந்து செல்ல உம்முடைய ஆவியின் வல்லமையை எங்களுக்குள் ஊற்றும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த தேவாலயத்தை சுற்றி உள்ள ஒவ்வொரு இல்லத்தையும், அந்த இல்லத்துல வசிக்கின்ற ஒவ்வொரு மக்களையும், முதியவர்களையும், சிறு பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திற்குள்ளாக நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருவரின் இல்லத்தையும் நீர் ஆசிர்வதித்து அந்த இல்லத்திலே வாழுகின்ற மக்கள் எப்பொழுதும் சுகித்திருக்க நீர் அருள் புரியும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆவியானவர் தாமே இப்பொழுதும் நாங்கள் உலகத்திற்குள்ளாக கடந்து செல்லுகின்றோம். எங்கள் சிந்தனையினாலும் செய்கையினாலும் நடக்கையினாலும் தூய ஆவியானவர் ஒருவருக்கு நாங்கள் சாட்சியுள்ள திருச்சபை மக்களாய் தொடர்ந்து ஜீவிக்க எங்கள் யாவருக்கும் அருள் புரியும்படியாய் எல்லாம் வல்ல இறைவன் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கின்றோம் நல்ல கடவுளே, ஆமென். ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்துவதும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். ஆமென். சபையார் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கான சான்றிதழும் கடந்த ஆண்டிலே பிள்ளைகள் டயசிசன் சண்டே ஸ்கூல் எக்ஸாம் எழுதினாங்க. தட் இஸ் 23-24 அந்த அகாடமிக் ஆண்டுக்கான எக்ஸாமில் பிள்ளைகள் 60 பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் கிரேடுக்குள்ளே வந்த டிஸ்டிங்ஷன் A கிரேட், B கிரேட். ஸோ இதற்கான சர்டிஃபிகேட்ஸ் வித் ட்ராஃபீஸ் இன்றைக்கு ஐயா வழங்குவாங்க. மற்ற பிள்ளைங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குடைய பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கப்படும். ஸோ பிள்ளைகளை சர்டிஃபிகேட் அண்ட் ட்ராஃபீஸ் கொடுத்து பிள்ளைகளை பிளஸ் பண்ணும்படி ஐயாவை கேட்டுக்கொள்கிறேன். மிஸ் கிரேசி பெயர்களை வாசிப்பார். Distinction Daphne Abigail Bigna. Distinction Caleb B. Bigna. Distinction Justin J. Bigna. Distinction Adna Jessica Primary. Distinction Darren Joel Primary. Akka varla. Distinction Juan Asarius Primary. Distinction Joy Sherlin Primary. Distinction Jency Primary. Distinction Jose Alan Raj Primary. Distinction Roshan Joshua Primary. Distinction Shiloh Gesia Primary. Distinction Shifra Junior.
Distinction Alvina Inter. Distinction Fiona Christine Inter. Next, grade A, Raylan Beginner. Barlaka. Rainius Beginner. Jaden J Beginner. Okay. Jason J Beginner. Jason Joyson Beginner. Yalni D Primary. Deborah Primary. Blesswin Primary. Bryson Primary. Jaden Samuel Jr. Joy Sharon Jr. Daryl Nega Jr. Grade B, Vinisha Inter. Sam Prajan Senior. Leena Senior. Sharon Senior. Ida Beginner Varla. Samuel Jebasing Jr. Varla. Ryan Filbert Jr. Katrina Sharon Jr. Ralston Jr. Abhisha Jennifer Inter. Judith Andrea Inter. Priyakshana Inter. Participation certificate. Bryson Dave Beginner. Bryson Dave Beginner. Shalon Sundar Primary. Joshua Andrew Primary. Danis Primary. Janice Primary. Daniel Primary. Christopher Joel Primary. Aravind D Inter. Laurentia Blessina Senior. Blessy P Senior. Jaffia Bettina Junior. Gerlin Mary Junior. Evangeline John Junior. Blessing Jeron Junior. Annie Benjamin Junior. Alvin David Junior. Ashik Junior. Jessica Sharon Inter. Godson Jabaraj Inter. Barjin Inter. பேரண்ட்ஸ்க்கு இந்த சண்டே கிளாஸ் சிலபஸை குறித்து ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் ஒரு 3 minutes நான் சொல்லிடுறேன். லாஸ்ட் இயர் வந்து இந்த சண்டே கிளாஸோட ப்ளூ பிரிண்ட் க்ரைட்டீரியா எப்படி இருந்துச்சுன்னா 25 மார்க்ஸ் அவங்களுடைய டேலண்ட் டேயோட எக்ஸாமோட ரிசல்ட்டும் 75 மார்க்ஸ் எக்ஸாம்.
ஸோ இங்கே 25 மார்க்ஸ் பிள்ளைங்க அட்டன் பண்ணிடுறாங்க. 75 மார்க்ஸ்க்குரிய அந்த எக்ஸாமை அவங்க வந்து எடுக்காதனால, வராததுனால மெனி வேர் கெட்டிங் ஒன்லி பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட், தே couldn't மேக் அ பாஸ். அவங்களால பாஸ் பண்ண முடியல. இந்த வருஷம் அந்த க்ரைட்டீரியாவோட ப்ளூ பிரிண்ட்டை நாங்கள் அதோட சொல்லிடுறேன் நான். இந்த வருஷம் 40 மார்க்ஸ்க்கு வந்து இன்டர்னல் மார்க்ஸே கொடுத்துருக்காங்க. 25 மார்க்ஸ் ஃப்ரம் டேலண்ட் டே காம்படிஷன்ஸ். அப்புறம் 5 மார்க் அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் ரெகுலாரிட்டிக்கு கொடுத்துருக்காங்க. 5 மார்க்ஸ் ஃபார் தியர் ஒர்க் புக், எவ்வளோ அழகாக ஒர்க் புக் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது குறித்து அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ். அண்ட் 5 மார்க்ஸ் அவங்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ஸோ இதுலேயே 40 மார்க் வந்துடும். ஸோ பிள்ளைங்க வந்து ஏதாவது ஒரு கிரேடுக்குள்ளே கண்டிப்பாக போயிடுவாங்க இந்த 40 மார்க்ஸ் நம்ம இன்டர்னல்ஸ் கொடுக்கும்போதே. ஆனால் பேரண்ட்ஸ் கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், பிள்ளைகளை உற்சாகமாக எவ்ரி சண்டே கொஞ்சம் நீங்கள் வந்து சண்டே கிளாஸ்க்கு அனுப்பி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்த வாரம் நடைபெறும் வேத வினா போட்டி 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு ஒன்லி வாய் வழியான ஆன்சர் தரமுறை கேட்டுப்படுகிறோம். அதே மாதிரி 6 to 10 வயது உள்ள பிள்ளைகளுக்கு ஓரல் டெஸ்ட் மட்டும்தான், அவர்களுக்கு எழுத்து டெஸ்ட் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்காக நீங்கள் தயாராகும்படியும் கேட்டுக்கொள்கிறோம். ஓய்வு நாள் பள்ளி சூப்பரண்டென்ட் அவர்களுக்கும், ஓய்வு நாள் பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கும், ஓய்வு நாள் பள்ளிக்கு அனுப்புகின்ற பெற்றோர்களாகிய உங்களுக்கும், ஓய்வு நாள் பள்ளியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றும் பிள்ளைகள் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலே வளர்த்தெடுப்பதற்கு திருச்சபை எடுக்கின்ற முயற்சிகளுக்காக திருச்சபையாக நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை, மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே நாங்கள் பல இடங்களிலிருந்து வந்து ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஸ்தோத்தரிக்க ஆண்டவர் பாராட்டின கிருபையை எண்ணி நன்றி செலுத்துகின்றோம். இந்த நல்ல நாளிலும் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துவிட்டு செல்கிறேன் சொன்ன ஆண்டவரது சமாதானத்தை கூறி அறிவிக்கின்றவர்களாக, ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணுகின்றவர்களாக, ஆண்டவரே சமாதானத்தை பண்ணுகின்றவர்கள் உம்முடைய தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வாக்கின்படி இந்த உலகத்தில் ஆண்டவரே அனுதின வாழ்விலே, தனிநபர்கள் வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, சமுதாயத்தின் வாழ்விலே, திருச்சபையின் வாழ்விலே, இப்படி எல்லா வாழ்விலும் சமாதான குறைவுகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் நீர் வந்து என் சமாதானத்தை உங்களுக்கு நிறைவாக அளித்துவிட்டு சென்றிருக்கின்றேன் என்று சொல்லி அவர் அளித்து சென்ற மெய் சமாதானத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் வாழுவதற்கு தேவையான எல்லா கால சூழல்களையும் நீர் எங்களுக்கு சாதகமாக நீர் மாற்றித்தாரும். உம்முடைய நாமத்தை நிமித்தமாக எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நான் அருள் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், தனிநபர்களது வாழ்விலே ஆண்டவரே குடும்பத்தின் வாழ்விலே என்னென்ன தேவைகள் என்பதை நீ அறிந்திருக்கின்றீர். காலங்களிலே வேளா வேளைகளிலே எல்லாவித கிருபை வரங்களை நீ தர சித்தமாக இருக்கின்றீர். ஆகவே ஆண்டவரே ஒவ்வொருவருடைய தேவைகளை நீ சந்திக்கின்றவராக இருக்கின்றீர். ஆண்டவரே திருச்சபையின் வளர்ச்சியிலே தங்களை இணைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமைப்படும்படியாக ஆண்டவரே திருச்சபையின் வளர்ச்சிக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு கரங்களுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்தபடியினாலே உன்னை ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், திருச்சபையின் நலனிலே அக்கறை செலுத்தி திருச்சபைக்காய் ஆண்டவரை கொடுக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காக இப்பொழுதும் படைத்த எல்லா காணிக்கைகளையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக வாழ ஆண்டவரே நீர் உதவி செய்யும். எங்கள் மத்தியில் அருமையான திரு ஜெய்சன் தர்மராஜ் ஐயா அவர்களை கொண்டு வந்து அவர் வழியாய் கேட்ட எல்லா திரு வார்த்தைகளுக்காய் ஐயா அவர்களையும் அம்மா பிள்ளையையும் குடும்ப வாழ்வையும் அவர் செய்கின்ற பணியும் பேராயத்தில் அநேக திருச்சபைகளுக்கு குருசேகரங்களிலே அவர் சென்று தன்னுடைய திருப்பணியை செய்வது வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலும் கூட நீர் அவர்களை கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம்.
எங்கள் திருச்சபையின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும், தனிநபர்கள், குடும்ப வாழ்வு, பெரியோர்கள், தாய்மார்கள், ஆண்டவரை வாலிப பிள்ளைகள், இளம் பிராயத்து பிள்ளைகள், சிறுவர், சிறுமியர் ஓய்வு நாள் பள்ளியிலே தங்களை இணைத்து கொண்டு இந்த நாளிலே தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்களை எடுத்தபடியினாலே அவர்கள் வாங்கின ஆண்டவரை சான்றிதழுக்காக கிடைக்கப்பெற்ற பரிசு பொருளுக்காக கொடுத்த கரங்களுக்காக கூட நன்றி செலுத்துகின்றோம். இப்படி நாங்கள் எல்லா நிலைகளிலும் நன்றி செலுத்துவதே எங்களது கடமையாக, உயிர் மூச்சாக இருப்பது என்பது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சக மனிதர்களுக்கும் நாங்கள் எப்பொழுதும் நன்றியுடையவர்களாய் நன்றி செலுத்துகின்ற மக்களாக வாழ எங்கள் ஒவ்வொரு இடத்தினை பயன்படுத்தும். ஏசு ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கிய வழி நடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருந்து முடிவு கவியாக கர்த்தர் தந்த ஈவுக்காக என்கின்ற பல்லவியை நாம் சேர்ந்து பாடும். கர்த்தர் தந்த ஈவுக்காக எங்களுக்கும் ஸ்தோத்திரா. மனோ கூட்டமாக பாடுவார் சங்கீதனா. நீக்கப்பட்ட யாவரா ஏக தேவா இருக்கே. ஆரவாரே வாயங்காய்க்கோ சோதிராமோ யாவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே.